தேவகுமார், அதே போன்று பழையமான சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அதே போன்று எங்களுடைய மூத்த விளையாட்டு வீரர்கள் அனைவரும் ஒன்று திறந்து இந்த இறுதிப் போட்டியிலே கலந்து சிறப்பிப்பதற்காக அவர்களை வரவேற்று கை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த போட்டியிலே எவர் வெற்றி பெற்றாலும் அது எங்களுடைய பாடசாலை தான். இதில் எவ்வித போட்டியை மாற்றமில்லை. எனவே இன்னும் ஒரு சில வினாடிகளில் இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெறும். எனவே விறுவிறுப்பாக நடைபெறும். அந்த வேளையிலே எங்களோட இந்த போட்டிக்கு மத்தியஸ்தராக எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைய 4 நாட்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற எங்களுடைய UIS பாடசாலையுடைய ஆசிரியர் திரு கலைவாணர் ஆசிரியர் அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தை நாங்கள் வழங்குகிறோம். அதே போன்று MCC அணியினுடைய சிறந்தொரு கேப்டன் தலைவர், சிறந்தொரு விளையாட்டு வீரர்களுடைய கண்ணா, இங்கே அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷங்கள். எங்களுடைய செல்சி அதேபோல ரிதம் அணியினுடைய சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர், சகலதுறை ஆட்டக்காரர், அதே போன்ற ஒரு சிறந்த ஒரு அணித்தலைவர் எங்களுடைய JPL விக்கி, எங்கே அவருக்கும் உங்களுடைய கரகோஷங்கள். எனவே இந்த இறுதிப் போட்டிக்கு எங்களுடைய 3 நடுவர்களும் அழகான முறையிலே நடுவத்துவம் வைப்பார்கள். எனவே இந்த போட்டி சிறப்பான முறையில் அமையும். எனவே அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த போட்டிக்கு எவ்வித பாகுபாடும் இன்றி கரகோஷத்து மத்தியில் இந்த போட்டி சிறப்பாக நடத்தி முடிப்போம் என்று அனைவரும் ஒரு கைக்குழுக்களோடு அழகான முறையில் இருக்கு. எனவே இந்த வேளையில் 2004, 2011, 2004 எனவே இந்த வேளையிலே நாணய சுழற்சியிலே எங்களுடைய 2004ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருந்தாலும், எனவே இந்த வேளையிலே குடிப்படைக்காக எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணியினுடைய தலைவர் துஷான் அவர்களை இந்த போட்டி உண்மையிலே அனைத்து போட்டிகள் சிறந்த முறையில் விளையாடி இந்த இறுதிச் சுற்றுக்கு எங்களுடைய துஷான், முத்து ஆகியோர் இந்த இறுதி சுற்று போட்டியிலே களம் இறங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போட்டியினுடைய நிலவரம், போட்டிகளை பற்றி, அவருடைய அணிகளை பற்றி ஒரு சில வார்த்தை நாங்கள் எங்களுடைய துஷான் அவர்களை கேட்போம். துஷான், உண்மையிலே இந்த இறுதி தருவாயிலே இறுதி சுற்றுக்கு நீங்கள் இரு அணிகளும் சிறப்பான முறையில் விளையாட வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அணியின் சார்பாகவும், எங்களுடைய பழைய மாணவர் சார்பாகவும், எங்களுடைய பாடசாலை ஆசிரியர் சார்பாகவும் உங்களுடைய வாழ்த்துக்கள். எனவே துஷான், இந்த இறுதிப் போட்டி ஒன்று உண்மையிலே சிறப்பான ஒரு போட்டியாக அமைய இருக்கின்றது. இந்த போட்டியிலே உங்களுடைய வெற்றி வாய்ப்பு, வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு அவரோடு இருக்கின்றீர்கள். எங்களுடைய இந்த இடத்துக்கு முக்கிய காரணம் எங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் லொஸ்டா இருக்கும். அந்த லொஸ்டான ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் காரணம்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரு டீம் ஆகணும். இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். அதனால இந்த மேட்சை நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட டீம் கேட்டுக்கிறேன். கட்டாயமா நாங்கள் இந்த மேட்ச் அடிப்போம். நாங்கள் ரோல கன்ஃபிடன்டோட இருக்கோம். என்னோட டீம் ஒர்க்னால நாங்கள் வின் பண்ணி காட்டுவோம்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததாக எங்களுடைய 2004 அணியினுடைய தலைவர் முத்து, உங்களுடைய ஒரு கருத்து இருக்கு. அனைவருக்கும் இதற்குரிய பாடசாலை அதிபர் தலைவர் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பழைய மாணவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த போட்டியால் நாங்கள் இறுதி சுற்றுக்கு வருகை தந்தமைக்கு மிக ஆச்சரியமாக உள்ளது. காரணம், நாங்கள் ஏதோ ஒரு தருணத்தில் ஒதுக்கப்பட்டவாறு இருந்த வேளையில் தற்பொழுது இறுதி சுற்று நாங்கள் மைதானத்தில் ஜொலிக்கின்றோம் என்றால் அது எங்களது வீரர்களின் மற்றும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவர்களின் ஆசீர்வாதம் தான் காரணம் என்பதை நான் துல்லியமாக தெரிவித்துக் கொள்வதோடு, இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், எங்களுடைய அணியில் உள்ள வீரர்களில் ஒரு விளையாட்டு போட்டி தோற்காமல் இறுதி சுற்றுக்கு நாங்கள் வெற்றி பெற்று வருகை தந்தோம் என்றால் அதுக்கு அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு, அதோடு எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த பாடசாலைக்கும் பழைய மாணவர் சங்கத்தினருக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு போட்டி ஆரம்பம். எங்க இறுதி போட்டி ஒரு கரசாரமாக இருக்குமா? எங்களுடைய கலவசத்துடன் முதலாவது பந்தை வருவதற்காக நடுவர் சவிஜய்
இப்பொழுது ஸ்கோர் போர்டு, அதாவது இந்த போட்டியுடைய ஒரு முக்கியமான விடயத்தை நாம் கூற வேண்டும். முக்கியமான விடயம், இரண்டு அணியுடைய தலைவர்கள் வீரர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். மூன்றாவது மத்தியஸ்தர் தீர்மானம் போனால் மூன்றாவது மேடப்பருடைய தீர்மானம் இறுதியாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது. இரு அணி தலைவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேடப்பர் வீசினார், இந்த மாற்றம் வீசினார். எங்களுடைய சின்னமாக கூப்பிடக்கூடிய எங்களுடைய பாபு ஆச்சரியமான ஒரு ஆட்டத்தை ஆடி தனது அணிக்கு 6 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவாட்ட ஒரு 2004 அணியினுடைய ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு விழுகுமா? பாபு இரண்டு அணியும் பலத்த அணிதான். மீண்டும் ஒரு பந்தை பதமாக்கினார். தொடர்ச்சியாக சுமார் 50 மீட்டர்களை தாண்டி மீண்டும் ஒரு ஆர்வட்டம் வரும். மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள். இந்த வேளையிலே 12 புள்ளிகளோடு எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணிகள் அதிரடியாக இந்த மைதானத்திலே குடும்பத்தாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே எங்களுடைய நவீன் மற்றும் பாபு சிறப்பான ஆட்டக்காரர்கள். எனவே முதலாவது பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பந்தை வீசிக் கொண்டிருக்கிற எங்களுடைய ரஜினி சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர். எங்கே பார்ப்போம், மீண்டும் 6 ஓட்டங்களா அல்லது பார்ப்போம். ரஜினி பந்து வீசத்துக்கு இங்கே அழகான ஒரு பந்தா மீண்டும் ஒரு ஆமா மீண்டும் ஒரு ஹேட்ரிக் என்று சொல்லியாக வேண்டும். மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள். எங்களுடைய பாபு 2011 அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 18. உண்மையிலே 3 கோல்களை சந்தித்து 3 சிக்கல்களை விளையாடி தனது அணியை சிறப்பான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய பாபு. எந்த ஒரு அபாரமான ஒரு ஆட்டம். அதிகளந்து இறந்தார்கள் 2004 அணியினர். பார்ப்போம், மீண்டும் ஒரு பந்து, மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள். மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள். உண்மையிலே 6 கோலுக்கு 6 சிக்கல் அடித்த வரையிலே எங்களுடைய சாதனைகள் இருந்தாலும் கூட இந்த போட்டியிலே 4 ஓவர்கள் 4 கோல். இந்த வீட்டிலே 4 கோலுக்கு 4 6 ஓட்டங்களை பெற்ற முதலாவது சாதனைக்குரிய எங்களுடைய பாபு. எங்கே உங்களுடைய தலைவர்கள் இந்த வேளையிலே 4 கோலுக்கு 4 சிக்ஸர்களாக மொத்த ஓட்ட எண்ணிக்கை 24. மற்றும் 2011 ஆகிய எங்களுடைய பணம் பொருந்திய அணிகள் எங்களுடைய பண்டாரவன மைதானத்திலே ஊழல் தமிழ் தேசிய பாடசாலையினுடைய மாணவர்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு எவ்வித ஆஞ்சமும் இல்லை. நாங்கள் செலுத்தவர்களும் இல்லை. இன்னும் எங்களுடைய சகமானவர்கள். இங்கே 2வது பந்து வீசுவதற்காக எங்களுடைய சஜீவராஜ் 11ஆம் இலக்க சேவராஜ். முதல் ஓவர் முடிவிலே 24 ஓட்டங்கள் எங்களுடைய 2011ஆம் ஆண்டு. எனவே பந்து வீசுவதற்காக எங்களுடைய சேவராஜ் அணியினுடைய தலைவர் 11ஆம் இலக்க வீரர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இந்த போட்டிகளே 2004 அல்லது 2011 இந்த சவாலோடு 2 அணிகள் இந்த மைதானத்திலே சிறப்பான முறையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, சிவராஜ் அவருடைய பந்துக்கு எங்களுடைய நவீன் எங்கே மீண்டும் ஒரு 6 ஓட்டங்களா? ஆமா, மீண்டும் ஒரு அதிரடியான ஒரு 6 ஓட்டம். இந்த வேளையில எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணியினுடைய சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் நவீன் 1ஆம் இலக்க மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30. 5 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 30 ஓட்டங்களை பெற்று அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணியினுடைய வீரர்கள். எந்த அணியும் இதுவரைக்கும் இந்த மைதானத்தில் பெறாத ஒரு சிறப்பான ஒரு ரெக்கார்ட் என்று சொல்லியாக வேண்டும். இன்னும் ஒரு இலகுவான ஒரு ஓட்டம் எங்களுடைய நவீனால் இலகுவான ஒரு
ஆட்டம் பெறப்படுகிறது. மீண்டும் துடுப்படுத்தாடுவதற்கு எங்களுடைய மீண்டும் பூமியில் இருக்கின்ற எங்களுடைய செல்லமாக கூப்பிடக்கூடிய பாபு தனது அணிகளை சிறப்பாக பார்ப்போம். 6 ஓட்டங்கள் என்ற ஒரு அவலோடு ஆசையோடு தனது அணி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் படித்தலுக்காக எங்களுடைய சேவராஜ் சிறப்பான ஒரு பந்து வீச்ச இலகுவான ஒரு ஓட்டம், சிறந்த ஒரு களத்தடுப்பு எங்களுடைய சேவராஜ் அணியினுடைய இள வீரர்கள் சிறப்பாக மொத்த ஓட்ட எண்ணிக்கை 32 ஓட்டங்கள் 32 ஓட்டங்கள் 2 ஓவர் தொடக்கத்தில் 6 பந்துகளை சந்தித்து 32 ஓட்டங்களை பெற்று மீண்டும் ஒரு மத்தியஸ்தரால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு ஓட்டம், மொத்த ஓட்ட எண்ணிக்கை 33 உயர்கின்றது. எங்களுடைய 2011 ஆண்டு அணிக்குரிய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 33. 2004 ஆண்டு கொஞ்சம் படுமாட்டத்தில் கிடந்த 11 இலக்க வீரர் தனது பந்தை சிறப்பான ஒரு எய்வாரா ஆமா ஒரு விக்கெட் இழக்கலாம், இருந்தாலும் பிடியெடுப்பை இருந்தாலும் தவறவிடப்படுகின்றது. எனவே அதிர்ஷ்டம் எங்களுடைய 2011 ஆண்டுக்கா என்று நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். அழகான முறையிலே சிறப்பான முறையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய 2011 ஆண்டு அணியுடைய வீரர்கள். எனவே 2 ஓவர் முடிவில் 34 ஓட்டங்கள் 2 ஓவர் முடிவில் 34 ஓட்டங்கள். இப்போது முதலாவதாக ரஜினி 16 17 24 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அதே போன்று எனவே எந்தவித மாற்றமும் நாங்கள் சரியாகவே இறுதி வரை நாம் அந்த புள்ளிகளில் எந்தவித வித்தியாசம் வராது. என்றால் அடுத்ததாக பந்து வீச்சுவதற்காக எங்களுடைய பைசார் அணியினுடைய சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் எங்களுடைய பிரபா ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார் பந்து வீசுவதற்காக. எனவே அந்த பந்துக்கு முகம் கொடுப்பதற்கு எங்களுடைய 2011 ஆண்டினுடைய நவீன் ஆயத்தமாக எங்க பார்ப்போம். சிறந்த ஒரு பந்து வீச்சா, ஆமா அழகான ஒரு பந்து வீச்சு. இருந்தாலும் மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள் மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள் எங்களுடைய 2011 ஆண்டு அணிக்கு. எனவே மொத்த ஓட்ட எண்ணிக்கை 40 40 உயர்கின்றது. சிறந்த ஒரு விசேட அறிவிப்பு. 2004 ஆண்டு அணியினுடைய வீரர்களில் ஒரு உதிரி வீரர் ஒருவரை எங்களுடைய காரியாலயத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2004 ஆண்டுக்குரிய அணியினுடைய உதிரி வீரர் ஒருவரை எங்களுடைய காரியாலயத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் தொடர்ச்சியாக கூறியிருந்தோம் 2 அணியிலிருந்து ஒரு வீரர்கள் உதிரி வீரர்கள் வரும். அதே போன்று 2011 ஆண்டு அணியுடைய உதிரி வீரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் படித்ததற்காக எங்களுடைய பிரபா, ஆமா அது எங்களுடைய நடுவர் அவர்களால் அகலப்பந்தாக கணிக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு ஓட்டம், மொத்த ஓட்ட எண்ணிக்கை 41 இந்த வழியிலே உயர்கின்றது. சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய 2011 ஆண்டு அணியினுடைய சிறந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் எங்களுடைய பாபு நவீன். அவன் மீண்டும் படித்ததற்காக எங்களுடைய பிரபா சிறப்பான ஒரு பந்து, சிறப்பான ஒரு பந்து வச்சு 6 ஓட்டங்கள் இருந்தாலும் இலகுவான ஒரு ஓட்டம் பெற்று மொத்த ஓட்ட எண்ணிக்கை 42. இரண்டாயிரத்தி 24 ஐலேண்ட்ஸ் தமிழ் தேசிய கல்வியினுடைய மாபெரும் பெண்பந்து சுற்று போட்டி எங்களுடைய பழைய மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே இந்த 3 நாட்களும் வெகு விமர்சையாக எங்களுடைய மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே இறுதிச் சுற்று தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த இறுதிச் சுற்றிலே எங்களுடைய 2004 மற்றும் 2011 ஆண்டு அணிகள் அட்டகாச முறையிலே ஆடுகளத்திலே சிறப்பாக விளையாடி கொண்டு, ஆமாம் மீண்டும் பணித்தலுக்காக எங்களுடைய பிரபா சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் பிரபா இலகுவான ஒரு ஆட்டம் எங்களுடைய பாபுடைய கரங்களிலே. ஆமா பந்துகள் மீண்டும் ஒரு இலகுவான ஒரு ஓட்டம். அந்த வேளையிலே மொத்த ஓட்ட எண்ணிக்கை 43.
மீண்டும் படித்தலுக்காக எங்களுடைய பிரபா நிலுவ பரிசாரணியுடைய சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் பிரபா நவீன் அட்டகாசமான ஒரு 6 ஓட்டம் ஓய்வு முறையிலே சிறப்பான ஒரு 6 ஓட்டம் எங்களுடைய நவீன் அவருடைய கரங்களிலே மீண்டும் 6 ஓட்டங்கள் அதிகரிக்கின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 49. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 49. கொஞ்சம் தடுமாட்டத்தில் இருக்கின்றார்கள். 2004 மணிக்கு காலையிலிருந்து ஒரு சிறப்பாக விளையாடி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார்கள். கொஞ்சம் தடுமாட்டம் பாப்போம். போட்டியின் முடிவுகளை வர அமைகிறது. இப்போது 49 ஓட்டங்கள் 3 ஓவர் முடிவில் அந்த 49 ஓட்டங்கள். இவருடைய ஓட்டம் மொத்தமாக 24. உண்மையிலே சிறந்த ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இந்த 2011ஆம் ஆண்டு அணியிலே களமிறங்கி அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் தனி புள்ளி விவரம் பார்த்தால் 24 மற்றும் 21 என்ற அடிப்படையில் சிறப்பான ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் பணித்தலுக்காக எங்களுடைய குகடேஸ் 2004ஆம் ஆண்டு கூட எங்களுடைய சிறந்த பாடகரும் கூட எங்களுடைய குகடேஸ் இலக்கமான ஒரு ஆட்டமா. ஆமா, மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 53ஆக உயர்கின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 53. ஆமா, அது நோ பால் என்று எங்களுடைய மத்தியஸ்தால் தீர்மானிக்கப்படுகின்றது. மத்தியஸ்தருடைய தீர்ப்பை எங்களுடைய இறுதி முடிவு. ஆமாம், செல்லுபடியற்ற பந்தாக கணிக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு ஓட்டம். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 54. மன்னிக்கவும், 54. மீண்டும் சிறந்த எங்களுடைய சக்தி சூப்பர்ஸ்டாருடைய முதல் இடத்தை எங்களுடைய பாடகர் குவினஸ், சிறந்த ஒரு பாடகர், சிறந்த ஒரு பவுலர். இந்த வேளையிலே மீண்டும் ஒரு இலகுவான ஒரு ஓட்டம், சிறந்த ஒரு களத்தடுப்பு. எனவே இந்த வேளையிலே மீண்டும் ஒரு புள்ளி பெறப்படுகிறது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 55. 2011ஆம் ஆண்டினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 55. மீண்டும் படித்தலுக்காக எங்களுடைய 2004 அணியினுடைய சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் எங்களுடைய குமரேஷ், சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு பந்தை நினைக்கின்றோம். இல்லை, ஆமாம், மீண்டும் ஒரு எவ்வித ஓட்டமும் பெறவில்லை. சிறந்த ஒரு பந்து வீச்சை நடத்தி கொடுக்க எங்களுடைய குமரேஷ். உண்மையிலே நாங்கள் நினைத்தோம் அவர் ஒரு சிறந்த பாடகர் என்று. ஆனா இல்லை, சிறந்த ஒரு மென்பந்து சுற்றுப்படியினுடைய சிறந்த ஒரு பந்து வீச்சாளரும் கூட எங்களுடைய குமரேஷ். மீண்டும் படித்தலுக்காக எங்களுடைய குமரேஷ் கொடுத்துக் கொண்டு எங்களுடைய நவீன் மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள் இந்த வேளையிலே. ஆமாம், முதலாவது ஆட்டம் இழக்கப்படுகிறது. எங்களுடைய நவீன் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தற்போது ஆட்டம் இழக்கப்படுகின்றார். சிறப்பான ஒரு ஆட்டம் இழப்பு எங்களுடைய குகேனஸ், சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 55. இந்த முறையிலே முதலாவது விக்கெட் இழக்கப்படுகின்றது. இந்த போட்டிக்கு மத்தியஸ்தர்களாக எங்களுடைய எம்சிசி அணியினுடைய தலைவர் கண்ணா மற்றும் எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர், எங்களுடைய கலைவாணர் ஆசிரியரும் சிறப்பான முறையிலே இந்த 3 நாட்களாக சிறப்பான முறையிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய நன்றிகள். மீண்டும் படித்தலுக்காக எங்களுடைய குகேனஸ் சிறந்த ஒரு முதலாவது ஆட்டமிழக்க செய்திருக்கிறேன். சிறந்த ஒரு பந்து. மீண்டும் குகேனஸ் மீண்டும் ஒரு ஆச்சரியமான 6 ஓட்டங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணிக்கு மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 61. ஒரு அபாரமான ஒரு ஓட்டம். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். 2004ஆம் அணியினர் ஒரு பாரிய இலக்கை அடைய வேண்டும் என்றால் 6-6ஆக அந்த 6 மணியை பொழிய வேண்டும். பாப்போம். இப்போது நவீன்
21 ஓட்டங்களை பெற்று நாட் அவுட் முறையிலே இருந்தார். அதே போன்று 31 ஓட்டங்களை பெற்ற நிலையேந்திர 31 ஓட்டங்களையும் நவீன் 20 ஓட்டங்களையும் துஷாந்தன் 6 ஓட்டங்களை பெற்று மொத்தமாக 61 ஓட்டங்கள், வெற்றி இலக்கு 62 தம்பி, 62 ஓட்டங்கள். மது 2011ஆம் ஆண்டு அணி 61 ஓட்டங்களை பெற்று ஒரு உச்சமான நிலையிலே அதிரடியாக காணப்படுகிறார்கள். எனவே 62 என்ற புள்ளியை பெற்றால் இந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய, அதாவது எங்களுடைய 2024 எங்களுடைய சாலையுடைய சாம்பியன் டிராபி அவருடைய கரங்களிலா அல்லது 2004 அணியுடைய கைகளில் இன்னும் ஒரு சில வினாடிகளை நாங்கள் போட்டு தம்பி அந்த ஃபீல்டு பண்ண தம்பி குயிக்கா ஃபீல்டு பாத்தீங்கன்னா போட்டியை மழை வந்தால் ஓவர் குறைக்கணும், ரன்ஸ் குறைக்கணும், அந்த பிரச்சனை வேணாம். எனவே போட்டியை விரைவாக ஆரம்பிங்கள். நடுவர்கள் ஆயத்தம், களத்தடுப்பினுடைய கழக வீரர்களும் ஆயத்தம். போட்டி ஆரம்பமாகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான மாபெரும் பழைய மாவட்ட சங்கத்துடைய இறுதி போட்டியை இப்பொழுது ஆவணம் கண்டு கொண்டிருக்கின்றோம். 62 ஓட்டங்கள், வெற்றி இலக்கு 16 போலைக்கு. அப்படியா தம்பி? 16 போலைக்கு 62 என்பது ஒரு ஓவருக்கு எத்தனை அடிக்கணும்? 20 வீதம் அடிக்க வேண்டும் ஒரு ஓவருக்கு. ஆல்வா சாவா என்ன ஒரு இக்கட்டான நிலை என்றாலும் 2004ஆம் அணியினர் ஒரு ஒருவேளை 2011ஆம் ஆண்டு அணி தனி ஆளாக நின்று அல்ல, 2 ஓபனிங் பேட்ஸ்மேன், அதாவது ஆரம்ப துடுப்பாட்டக்காரர்கள் எங்களுடைய பாபு 31 ஓட்டங்களும் எங்களுடைய நவீன் 21 ஓட்டங்களும் சிறப்பான முறையிலே ஆடி தனது அணியை வலு சேர்த்திருக்கிறார்கள். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 61ஆக இருக்கிறது. எனவே 62 என்ற புள்ளி என்ற நோக்கோடு எங்களுடைய 2004 அணி வெற்றி பெறுவதற்கு விளையாட வேண்டும். 2 அணிகளுடைய உதிரி வீரர்களை எங்களுடைய காரியாலயத்துக்கு வரைய தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2011 மற்றும் 2004 அணிகளுடைய உதிரி வீரர்களை காரியாலயத்துக்கு வரைய தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, முதல் போட்டியிலே 61 புள்ளிகளை பெற்று எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணி சிறப்பாக விளையாடி இருக்கிறார். எனவே 2004ஆம் ஆண்டு அணி தற்பொழுது அதாவது துடுப்படுத்துவதற்காக ஆயத்தமாகி கொண்டு அந்த வேளையிலே எங்களுடைய ரஜினி மற்றும் உசைன், ரஜினி எங்களுடைய உசைன் சிறந்த ஒரு 6 ஓட்டமா இல்லை. ஆமா, சிறப்பான ஒரு ஆட்டம் இழப்பு செய்யப்பட்டால் வரக்கூடிய வாய்ப்பு இங்கே நழுவப்பட்டிருக்கின்றது. எனவே 4 ஓட்டங்கள். எனவே 2004 கூடிய அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 4. சிறப்பான ஒரு இலகுவான முறையில் அந்த ஆட்டம் இழப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனவே நழுவப்பட்டிருக்கின்றது. மீண்டும் எங்களுடைய 2004 அணியினுடைய அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் எங்களுடைய ரஜினி மற்றும் உசைன், பணிகளுக்காக எங்களுடைய துஷான் சிறந்த ஒரு ஆரம்ப பந்து வீச்சாளர், சிறந்த ஒரு பந்து வீச்சு. எனவே மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள், மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள். எனவே அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. சிறந்த ஒரு 2011ஆம் அணியினுடைய சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் எங்களுடைய அணியினுடைய தலைவர் துஷான், 2ஆம் இலக்க வீரர் துஷான் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். எனவே முதல் பந்திலே ஒரு ஆட்டம் இழக்க அந்த சந்தர்ப்பம் நிலவப்பட்டிருந்தது. எனவே சிறப்பான அணிகள் இந்த இறுதி சுற்றிலே பல பரிசை நடத்தி கொண்டிருக்கிற மீண்டும் துஷான் சிறப்பான ஒரு பந்து வீச்சு துஷான். எனவே இலகுவான ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9ஆக காணப்படுகின்றது. எங்களுடைய
2004 அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9. சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணியினுடைய தலைவர் துஷான். சிறந்த ஒரு பந்து வீச்சாளர், அணியை அழகான முறையில் வழிநடத்தி வெற்றியினுடைய இலக்கில் இருக்கின்றார். பார்ப்போம் 2004 அல்லது 2011 என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் 12 பந்துகளுக்கு 13 பந்துகளுக்கு 53 ஓட்டங்கள் என ஒரு பாரிய இலக்கு. மீண்டும் ஒரு பந்து இழக்கின்றார்கள். எனவே இன்னும் 12 பந்துகளுக்கு 53 ஓட்டங்கள். இன்னொரு பாரிய நினைக்கின்றேன். ஒவ்வொரு பந்துக்கும் 6 ஓட்டங்களை பெற வேண்டும். எந்தவித மாற்றமில்லை. 6 ஓட்டங்களை பெற்றால் மாத்திரமே இந்த போட்டியில் 2004ஆம் அணியினர் வெற்றி பெற வேண்டும். கொஞ்சம் கடினமான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் பார்ப்போம் முடிவுகள் எவ்வாறு அமைகிறது என்று இந்த ஊரில் தீர்மானிக்கலாம். இந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று போட்டியை விரைவாக ஆரம்பிப்போம். உண்மையிலே ஒரு இக்கட்டான நிலையிலே எங்களுடைய 2004ஆம் ஆண்டு அணி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நந்தகுமார். அந்த வழியிலே 2011 61 புள்ளிகளை பெற்று உச்ச நிலையிலே வெற்றியினுடைய உச்சத்தில் இருக்கின்றார்கள். பார்ப்போம் அந்த வெற்றியினுடைய உச்சத்தை எங்களுடைய 2004 அணி பிடிக்குமா, வெற்றி பெறுமா பார்ப்போம். மீண்டும் நவீன் சிறந்த ஒரு பந்து வீச்சு இந்த வேளையிலே எங்களுடைய நவீன் ஆட்டம் இழப்பா பார்ப்போம். இல்லை, உண்மையிலே எதிரி அணியை சிறப்பான முறையிலே அவர்களை அழகான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்க எங்களுடைய நவீனுடைய சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9. உண்மையிலேயே அந்த 61 புள்ளிகளை பெறுவது என்பது இலகுவல்ல. பார்ப்போம். மீண்டும் ரஜினி ஒரு அதிரடியான துடுப்பாட்ட வீரர். ஆமாம், 6 ஓட்டங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய 2004ஆம் ஆண்டு அணி. எனவே அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15. சிறந்த ஒரு 2004ஆம் ஆண்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் எங்களுடைய ரஜினி மற்றும் உசைன் சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்கள். மறுமுனையிலே எங்களுடைய நவீன் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். இந்த போட்டியிலே எதிரணியை தன்னுடைய பந்து வீச்சாலை திசை திருப்பி இந்த இறுதி போட்டியில பங்கு பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் எங்களுடைய நவீன் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். மீண்டும் எங்க பார்ப்போம், நவீன் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். அதிரடியான ஒரு சிறப்பான ஒரு ஆட்டமிழப்பு. நேரடியாக சிறப்பான ஒரு ஆட்டமிழப்பை செய்திருக்கிறார் எங்களுடைய அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ரஜினி ஆட்டமிழந்திருக்கிறார். எனவே அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15. அடுத்த துடுப்பாட்ட வீரர் எங்களுடைய 333 எங்களுடைய புஷ்பராஜ் அணியினுடைய மீண்டும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் டபுள் 3 எங்களுடைய புஷ்பராஜ் களம் இறங்கியிருக்கிறார். இங்கே பார்ப்போம் அவருடைய துடுப்பாட்டம் எவ்வாறு அமைய இருக்கின்றது. தனது அணியை வெற்றி உச்சத்துக்கு செல்லுமா பார்ப்போம். மீண்டும் படித்ததற்காக எங்களுடைய நவீன் சிறந்த ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு. மீண்டும் ஒரு இலகுவான ஒரு ஓட்டமாக இல்லை, சிறந்த ஒரு கலசலப்போம், எவ்வித புள்ளிகளும் இல்லை. எனவே அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15. ஆமாம், இப்போது கொஞ்சம் 8 ஓலைக்கு 47. 8 ஓலைக்கு 47 சாத்தியப்படுமா? அடித்தால் எல்லாமே 6 ஓட்டங்களை மாற்றி பெற வேண்டும். இப்பொழுது ஒரு அந்த 2004ஆம் அணியினர் ஒரு லெஜண்ட் என்று சொல்லுவார்களே, இந்த நேரத்தை வீணடிக்காமல் இந்த வெற்றியை கொடுத்து விட்டார்கள் நினைக்கிறேன். மது அப்படியா? ஆமா ஆமா, அதான் ஒரு சிறந்த ஒரு போட்டியினுடைய ஒரு முகாமைத்துவம் என்பதை அவர்களிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் கால தாமதத்தை யோசித்து இப்பொழுது கொடுத்து விட்டார்கள் நினைக்கிறேன். அப்படியா மது? உண்மையிலே அப்படி இல்லை, நாங்களும் பிடித்தவர்களான எதிர்த்து போராடுவோம் என்ற ஒரு சவாலோடு இறங்கி இருந்தாலும் அந்த கனவுகளை
கலைத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் நினைத்து ஆக வேண்டும். எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணிகள் எங்கே பார்ப்போம். இன்னும் 2 ஓவர்கள் மீதம் இருக்கின்றது. 8 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 8 பந்துகளுக்கு 47 ஓட்டங்களை பெற வேண்டிய எங்களுடைய 2004ஆம் அணிகள். மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் எங்களுடைய பிரதீப் அணியை எதிரணியை திசை திருப்பக்கூடிய 428 இலக்கம் பொறுத்த எங்களுடைய பிரதீப் இலகுவான ஒரு ஸ்பின்னர் போலர். கொஞ்சம் மன்னிக்கவும், கொஞ்சம் நான் தடுமாட்டு விட்டேன். எனவே போட்டி மீண்டும் ஆரம்பம். கொஞ்சம் தடுமாட்டம். நல்ல ஒரு பந்து வீச்சு, சிறப்பான ஒரு பந்து வீச்சு. இருந்தாலும் 2004ஆம் அணியினர் சிறப்பான இறுதி வரை தனது ஆதிக்கத்துடன் விளையாடி இப்பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் இறுதி போட்டி வரை சென்றதே பெருமைக்குரிய விஷயம். மீண்டும் போட்டி ஆரம்பம். மது ஆமா, அணியினுடைய மீண்டும் எங்களுடைய ஒரு பந்து வீச்சாளர் பிரதீப் உண்மையிலே எங்களுடைய முத்தையா முரளிதரன் போன்று ஒரு ஸ்பின் போலை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பிரதீப். நான் சென்ற போட்டியிலே அவரை அவதானித்தேன். அணியை ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக இருந்தாலும் அந்த துடுப்பாட்ட வீரரை கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் எங்களுடைய பிரதீப். அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமும் கூட. சிறந்த ஒரு கருத்தரப்பு இருந்தாலும் அது நழுவ விடப்படுகின்றது. எனவே அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19. இந்த போட்டியிலே வெற்றி எங்களுடைய 2004 அணி பெறக்கூடிய 43 ஓட்டங்களை பெற வேண்டும். இந்த வேளையிலே மீண்டும் உசைன் அதிரடியான ஒரு 6 ஓட்டங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய உசைன் அவருடைய கரங்களிலே மீண்டும் ஒரு 6 புள்ளிகள். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 என்ற புள்ளிகளோடு எங்களுடைய உசைன் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், அணியுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். ஆமா, இன்னும் இறுதி பந்து வீசப்பட இருக்கின்றது. எனவே 4 பந்துகளுக்கு 37 என்ற புள்ளிகளை பெற வேண்டும். பார்ப்போம். எங்களுடைய 2011ஆம் ஆண்டு அணி மற்றும் 2004 ஆகிய அணிகள் ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே வெற்றியுடைய உச்சம், வெற்றியுடைய வாய்ப்பு 2011. ஆமா, மீண்டும் ஒரு இலகுவான ஒரு பந்து வீச்சு, சிறப்பான ஒரு பந்து வீச்சு எங்களுடைய 7ஆம் இலக்க வீரர் பாபு அவருடைய கரங்களிலே. இன்னும் 3 பந்துகளை சந்தித்து 37 புள்ளிகளை பெற வேண்டும். எங்களுடைய 2004ஆம் ஆண்டு அணிகள் மீண்டும் பந்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய அணியினுடைய சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் புஷ்பராஜ். படித்தலுக்காக எங்களுடைய பாபு ஆயத்தமாக கொடுக்கிற பாபு எங்கே பார்ப்போம். 6 ஓட்டங்களா பாபு, அதிரடியான ஒரு 6 ஓட்டங்கள் இந்த வேளையிலே பாபுடைய சிறப்பான பொருட்படுத்தல் மூலமே 6 ஓட்டங்கள். அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 31. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 31. இன்னும் 2 பந்துகளை சந்தித்து 31 ஓட்டங்களை பெற வேண்டும் இந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கு. மீண்டும் புஷ்பராஜ். ஆமாம், இலகுவான ஒரு ஓட்டம் என்று சொல்லியாக வேண்டும். ஆமா, இந்த போட்டியினுடைய வெற்றியினுடைய உச்சம் எங்களுடைய 2011ஆம் ஆண்டுடைய கைவசம். பார்ப்போம். இன்னும் ஒரு சில வினாடிகளில் ஆமாம் எங்களுடைய தமிழ் கல்லூரி தேசிய பாடசாலையுடைய சாம்பியன் டிராபி எங்களுடைய 2011ஆம் ஆண்டுக்கா அல்லது 2004ஆம் ஆண்டுக்கா இன்னும் ஒரு சில வினாடிகளில். ஆமா, சிறந்த ஒரு இந்த போட்டியிலே எங்களுடைய 2011ஆம் ஆண்டு இந்த இறுதி சுற்றிலே வெற்றி பெற்று
உலா ஐலண்ட் பாடசாலையினுடைய சாம்பியன் ட்ரோபி இந்த 2024ஆம் ஆண்டுடைய சாம்பியன் ட்ரோபி எங்களுடைய 2011ஆம் ஆண்டு குவிக்கரித்துக் கொண்டிருந்தார். எனவே இந்த வேளையிலே எங்களுடைய 2011ஆம் ஆண்டுக்கு எங்களுடைய பாடசாலையினுடைய அதிகாரிகள் ஆசிரியர்கள் அதே போல